ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் லவ் பெஸ்ட்டா கொரியன் லவ் பெஸ்ட்டா நம்ம இந்தியன் லவ் சீரீஸில் பார்க்க போகிறோம். பொறுக்கி ஹீரோவுக்கு சுமார் முஞ்சி ஹீரோயினுக்கு லவ் செட் ஆகுமா செட் ஆகாதா? ஹீரோவுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும், ஹீரோயினுக்கு எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட லைஃப்பில் வந்து கல்யாணம் பண்ணாமல் ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு தன்னுடைய லைஃப்பை வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக கிடைக்கும், அதனால தன்னுடைய லைஃப் பார்ட்னரை வந்து நல்லபடியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 2 பேருக்கும் எப்படி செட் ஆகும் செட் ஆகாதா, இதுதான் நம்மளுடைய ஸ்டோரி. வாங்க நம்ம இந்தியன் லவ் சீரீஸ் பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அக்கா, அம்மா அப்பா 4 பேர் இருக்கிறாங்க. அம்மா அப்பா வந்து விவசாய குடும்பம். கஷ்டப்பட்டு 2 பேரையும் படிக்க வைக்கிறாங்க. ஹீரோயின் வந்து 12வது படிச்சுட்டு இருக்கா, அக்கா வந்து காலேஜ் போகிறா. இப்படி காலேஜ் சந்தோஷமாக தான் போயிட்டுருக்காங்க. குடும்பம் நார்மலாக ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அவங்களுடைய அக்கா வந்து சைலண்டான டைப்பு. இப்போ காலேஜ் போவா வருவா, வேறு எதுவுமே கிடையாது அவளுக்குன்னு. ஒரு நாள் ஒரு பையன் வந்து அவங்க அக்காவை ஃபாலோ பண்ணிகிட்டே வரான், ஃபாலோ பண்ணுறான். டெய்லி இதே மாதிரி நடக்குது. ஒரு கட்டத்தில் பயந்துக்கிட்டு போய் என்ன சொல்கிறேன்னா அவங்க அம்மாட்ட போய் நேராக சொல்லிடுறான், அம்மா இது மாதிரி நீ ஒரு பையன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான், அந்த பையனுக்கு வந்து பையன் கூட சொல்ல முடியாதும்மா, அவருக்கு வந்து ஒரு 45 வயசு இருக்குமா, எப்போ பார்த்தாலும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காருமா, எனக்கு போகிறது காலேஜ் போகவே பயமாக இருக்குமா, ஏதாவது பண்ணிடுவானோ பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறா அவள் வந்து ஹீரோயின் அக்கா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் தானப்பா, நீ போயிட்டு வா, நம்ம இந்த இடத்தெல்லாம் விட்டு வேறு எங்கேயும் போக முடியாது, நமக்குன்னு காசு பணம் அவளாம் இல்லை, இந்த இடத்த விட்டால் வருமானமும் எதுவும் கிடையாது, சைலண்டாக போயிட்டு வாப்பா, நான் அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா சொல்லி என்னென்னு பார்க்க சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இவங்க இதை நார்மலாக கண்டுக்காமல் அவளை நார்மலாக விட்டுட்டாங்க. ஹீரோயின் அக்கா டெய்லியும் காலேஜ் போகிறா. அப்பயும் அவன் என்ன பண்ணுறான்னா பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். வந்து நேர்லேயே வந்து அந்த அவங்க ஹீரோயின் அக்காவை பார்த்து சொல்கிறேன், நீ என்னை தான் கட்டிக்கணும், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது, அப்படி வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் உன்னை கொன்றுவேன், உங்கள் அம்மா அப்பாவையும் கொன்றுவேன், நீ எனக்கு இன்னைக்குள்ள பதில் சொல்லி ஆகணும்னு சொல்கிறா. அவங்க அக்கா வச்சு மிரட்டிட்டு போயிடறான். அவங்க அக்கா வந்து இதை வந்து அவங்க அம்மா அப்பாட்ட சொல்கிறாங்க. போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து பார்க்குது, ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அதனால் கொஞ்ச நாள் இந்த பையன் வராமல் இருந்திருப்பான். திடீர்னு பார்த்தா திரும்பவும் வர ஆரம்பிச்சிட்டேன். நீ என்ன நீ கேட்காம நீ எப்படி என் மேலே கேஸ் கொடுக்கலாம், நான் உன்னை என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ண போகிறேன். நீ தான் எனக்கு வேணும், நீ கல்யாணம் பண்ணி ஆகணும், இல்லைனா நான் சொன்னபடி செஞ்சே தீர்வேன்னு பயமுறுத்துறான். இதை போய் வீட்டில் சொல்கிறா. அவங்களாலையும் எந்த ஒரு இதுவும் பண்ண முடியலை. என்னடா பண்ணுறதுன்னு இருக்கையில் அவன் ஒரு நாள் சொல்கிறான், நீ கண்டிப்பாக இன்னைக்குள்ளே நீ என்னை கல்யாணம் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்கிறான். இப்போ வந்து ஹீரோயின் இங்கேருந்து அழுதுகிட்டே வர, ஸ்கூல்லேருந்து அழுதுகிட்டே வர, பார்த்தா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே செத்து கிடக்குறாங்க, அவங்க அக்காவும் செத்து கிடக்குறாங்க. என்ன ஆச்சு எதுன்னே அவளுக்கு தெரியலை. என்ன ஆச்சு எதுன்னே தெரியல. பார்த்தா பார்த்துட்டு அவளால் என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணணும், அவள் வேற சின்ன பிள்ளையா இருக்காளா, என்ன பண்ணணும்னு கூட அவளுக்கு தெரியல. பக்கத்தில் உள்ளவங்க தான் அது மாதிரி சொல்கிறாங்க. உங்க அம்மா அப்பா வந்து இது மாதிரி உங்கள் அக்காவை வந்து ஒரு பையன் வந்து கற்பழிச்சிட்டான், அதை போய் தட்டி கேட்கையில் 2 பேரை வந்து கொன்னுபிட்டான், போலீஸ் இப்போ தான் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது, அந்த இதை தாங்க முடியாமல் அம்மா அப்பா எல்லாரும் தூக்கு மாட்டிட்டு சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறா, என்னை விட்டுட்டு ஏம்மா நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க, எல்லாத்தையும் இருந்து நம்மளாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பார்த்துருக்கலாம்லம்மா, நம்ம என்னம்மா தப்பு செஞ்சோம், இங்கே எதுக்குமா என்னை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு ரொம்ப அழுகுறா கட்டி பிடிச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் ஒரு தொண்டு நிறுவனம் வந்து இவளை தத்தெடுத்துட்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஹீரோயினை வந்து ஹீரோயினுக்கு வந்து தேவையான எல்லா உதவியும் செய்யுது, நல்லா படிக்கிறா, அவளுடைய லைஃப்பில் வந்து படிப்பு மட்டும்தான் முக்கியம்னு இருக்கிறா. திடீர்வ வந்து தன்னுடைய அம்மா அப்பா கொலைக்காண்டி வில்லனை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு இதெல்லாம் நினைக்கிற, தனக்கு செஞ்சு சாப்பாட்டு போட்ட ஆசிரமத்துக்கு இந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறா. அதனால் விழுந்து விழுந்து படிக்கிறா, படிப்புங்கிற கெதியாக கிடக்குறா. அவளுக்கு படிப்பு மேலே அவ்வளோ ஒரு லவ், அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு இதாக வந்துருச்சு. நல்லா படிக்கிறா, டாக்டர் ஆகிறா. டாக்டர் ஆகிறதுக்காண்டி காலேஜ் நம்ம ஹீரோயினையும் இப்போ தான் காட்டுறாங்க. அவ்வளோ அழகாலாம் இருக்க மாட்டா, சுமாராக தான் இருப்பாள். தன்னுடைய லைஃப்பில் இதுவரை நடந்தது எல்லாமே கஷ்டமாக தான் இருந்துச்சு, இனிமேலாவது என்னுடைய லைஃபு நல்லா இருக்கணும், எனக்கு செஞ்ச மக்களுக்கு வந்து நான் திரும்ப ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அம்மா அப்பா நீங்கள் என்னை விட்டுட்டு போனாலும் நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னு நான் உணர்றேன், நீங்கள் இருந்து எனக்கு எல்லா உதவியும் செய்வீங்க,
நீங்கள் என்னை விட்டுட்டு போனீங்கன்னு நான் வருத்தப்படல. எனக்காக இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினச்சி அவங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும். நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். நான் அக்கா மாதிரி கோழையெல்லாம் இருக்கக்கூடாது. தைரியமான ஒரு பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. எனக்கு லவ்வெல்லாம் வேணாம்மா. எனக்கு ஒரு குடும்பம்லாம் வேணாம். எனக்கு இருக்கிற குடும்பமே போதும். இவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். நான் அதுக்காக நான் இப்போ நல்லா படிக்கிறேன். நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் இப்போதைக்கு டாக்டர் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துருக்கேம்மா. நீங்கள் தாம்மா அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அவங்க அம்மா அப்பாட்ட இங்கேருந்து வேண்டுறா. ஹீரோயினி வந்து சந்தோஷமாக காலேஜுக்கு போகிறா. அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவாள். ஹீரோயினி பேர் வந்து அபிமா. ஹீரோ பேர் வந்து சுரேஷ். இவங்க 2 பேரும் இனிமேல் சந்திப்பாங்களா சந்திக்க மாட்டாங்களா? இவங்க 2 பேருக்குள்ள எப்படி லவ் செட் ஆகும்? இனிமேல் அடுத்த எபிசோடில் ஹீரோவை பற்றின டாப்பிக்கை பார்ப்போம். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.